இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முன்கூட்டியே வெயில் காலம் தொடங்கிவிட்டதா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. அதற்கான சில முன்னெச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல இப்போது தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் காடுகள் பற்றி எரிகிறது. அதை நம்ம பார்க்குறோம். தேனி மாவட்ட நாளிமலையில் கடந்த வாரம் 7 இடங்களில் தொடர்ந்து 2 நாட்கள் காட்டுத்தீ பற்றியது. அதுக்கப்புறமா கொடைக்கானல் பழனி ரோட்டில் இருக்கக்கூடிய மேல்பள்ளம் அப்படின்ற இடத்துல காட்டுத்தீ பற்றியது. இது தனியார் நிலத்தில் பற்றியதால யாரோ தனியார் வச்சுட்டாங்க அப்படின்னு ஒருத்தரை கூட இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு மத்தியில் நீலகிரியில் இருக்கக்கூடிய மார்லிமுந்து அணை வனப்பகுதியில் ஒரு காட்டுத்தீ, அதுவும் அணைக்கப்பட்டது. அப்புறம் கேரளாவில் வயநாடு, மானந்தவாடி, கம்பமாலா இந்த பகுதிகளெல்லாம் காட்டுத்தீ சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கிறப்போ அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா, மலை ஏற்றத்துக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை தமிழக அரசு தடை விதித்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 2018ஆம் ஆண்டு இதே போல போடி பக்கத்தில் இருக்கக்கூடிய குரங்கணியில் மலை ஏற்றத்துக்கு போயிட்டு இறங்கினவங்க காட்டுத்தீயில மாட்டி கிட்டத்தட்ட 13 பேர் உயிரிழந்தாங்க. அதனால தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சரி, இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து வெயில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்று ஆவரேஜ் எவ்வளவு தெரியுமா? 32 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்துடைய சமவெளி பகுதிகளில் வெயில் இருந்திருக்கு. இன்னொன்னு சொல்றாங்க, வரக்கூடிய நாட்களில் 4லிருந்து 6 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகரிக்க வாய்ப்பு அப்படின்றாங்க. சரி, வெயில் அதிகரிப்பு ஏன் காட்டுத்தீ ஏற்படுது அப்படின்னா, இப்போ நமக்கு மழைக்காலம் முடிஞ்சிருச்சு. அதனால காற்றில் ஈரப்பதமும் குறைஞ்சிருச்சு. இது ஒரு காரணம். இன்னொன்று, இரவில் பனி பெய்கிறது. இந்த பனியால் புற்கள் எல்லாம் அப்படியே புற்கள் மேலே பனி இருந்து அதுக்கப்புறமா அந்த புல்லெல்லாம் சருகு போல காய்ந்து விடுகிறது, கருகி விடுகிறது. இதனால தீ பற்றுனா அது வேகமாக பரவுவதற்கு ஏற்ற சூழல் இருக்கு. இன்னும் இதே போல சூழல் தான் அடுத்த 4 மாதங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு மத்தியில் சுகாதாரத்துறை ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க. வெப்ப அலைக்கும் வாய்ப்பு இருக்கு பொதுமக்களே. அதனால காலையில் 10 மணிலிருந்து 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்கவும். டீஹைட்ரேட் ஆயிரும். அதனால ஓஆர்எஸ் போன்ற கரைசல்களை கையிலேயே வச்சிருங்க அப்படின்னு பொதுமக்களுக்கும் சுகாதாரத்துறைக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.